ராஜ அண்ணாமலை மன்றத்தில் நடக்கின்ற இந்த இனிய நிகழ்விலே உங்களை எல்லாம் காணுகின்ற நல்லதொரு வாய்ப்பை நல்கி இருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் நீங்கள் அந்த காலத்தில் சாந்தி என்று ஒரு சகோதரி எனக்கு உற்ற துணையாக இருந்தார். ஆர்கே நகர் பூண்டித்தங்கம்மாள் தெருவிலே சரியாக நினைவு கொள்ள வேண்டும் என்றால் 22 ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அவர்கள் எல்லாம் ஒரு உதாரணம். சுய உதவி குழுவில் அவர் ஒரு குழுவை நடத்தி கொண்டிருந்தார். பெடரேஷன் என்று ஒரு 12 குழுக்களை ஒருங்கிணைத்து வைத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் உண்மையிலே அவருடைய குடும்பத்திற்கு தேவையான அன்றாட உணவிற்கு கூட கஷ்டப்படுகின்ற சூழல் இருந்தாலும் அந்த குழுக்களை சார்ந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக காலையிலே களத்திற்கு வந்தால் இரவு வரையில் களத்திலே நின்று பெண் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு போராளியை இன்றைக்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். தற்போது அந்த சகோதரி உயிரோடு இல்லை. வறுமை பணியின் காரணமாகவே நீண்ட நாள் வாழ வேண்டிய என் அன்பு சகோதரி குறுகிய காலத்திலே நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவு நான் இந்த மண்ணிலே இருக்கின்ற வரை என்னை தொடரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சுய உதவி குழுக்களோடு எங்களுக்கு என்ன தொடர்பு என்று கேட்கலாம். 2021ஆம் ஆண்டு ஆர்கே நகர் தொகுதியிலே முதலாவதாக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். தேவி கருமாரியம்மன் அறக்கட்டளை என்று ஒன்றை உருவாக்கி அதில் 120 சுய உதவி குழுக்களை இணைத்தோம். அன்றைக்கு சுய உதவி குழுக்கள் என்று களத்திலே நின்று குறிப்பாக வட சென்னையிலே பெண்களுடைய மறுமலர்ச்சிக்காக போராடி கொண்டிருந்த குழுக்களுடைய தலைவர்கள் வரிசையிலே முதலாவது இடம்பெற்றிருந்த குழு இந்த ஆசா நிவாஸ் குழு என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த குழு மாத்திரமல்ல, அருணோதயா குழு ராயபுரத்திலே இருக்கின்ற நம்முடைய லயோலா கல்லூரியிலே ப்ரொஃபஸராக இருக்கின்ற அவருடைய துணைவியார் எலிசபெத் என்று கருதுகிறேன். அவர் தலைமையிலே நடந்த இந்த குழு, அவர் இல்லத்திற்கு ஒரு 10 முறையாக நான் சென்றிருப்பேன் அவர்களை சந்திப்பதற்கு. அதோடு மாத்திரமல்ல, தற்போது கூட சாலையிலே வசிக்கின்ற குடும்பத்தை சார்ந்த அந்த குழந்தைகளை மேல் படிப்பிற்காகவும் விளையாட்டுத் துறையை ஊக்குவதற்காகவும் கருணை இல்லம் என்று நான் கருணாலயா நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய பால் சுந்தர் அவர்களுடைய ஆர்கே நகர் இல்லத்திற்கும் பல முறை சென்றிருப்பேன். அதேபோல் மரியாதையா அந்த சிஸ்டரை ஒரு 50க்கும் மேற்பட்ட முறை அவரோடு கலந்துரையாடி இருப்பேன். பாரிமுனையிலே அமைந்திருக்கின்ற அன்பு இல்லத்தை சார்ந்த சுய உதவி குழுக்களை ஒரு 50 முறையாக சந்தித்திருப்பேன். இங்கே இருக்கின்ற பலரும் அறிந்திருப்பீர்கள். அந்த அருணோதயா குழுவிலே இருந்த சென்னை மாவட்டத்தின் ஊக்குநராக இருந்த சித்ரா என்ற சென்னை மாவட்ட ஊக்குனர் பயிற்சி குழு தலைவராக இருந்த சித்ரா அவர்களோடு இந்த குழுவின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருப்போம். அன்பு இல்லத்திலே பயின்று கொண்டிருந்த அந்த ஃபாதருக்கு துணையாக இருந்த பாஸ்கரோடு அதிக முறை இந்த குழுக்களோடு பயணித்துக் கொண்டிருப்பேன். இவையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த பரிவர்த்தனை, இந்த பயணம், இந்த தொடர்பு 2001ஆம் ஆண்டு சட்டப்பேரவை உறுப்பினராகிய நான் மீண்டும் 2006ஆம் ஆண்டு 2வது முறையாக சட்டப்பேரவை உறுப்பினராவதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்றால் இங்கே இருக்கின்ற இந்த சுய உதவி குழு பெண்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் குறிப்பாக இந்த ஆசா நிவாசை சார்ந்த இங்கு கூட வருகை தந்திருக்கலாம். ஒரு 80க்கும் மேற்பட்ட குழுக்கள் இன்றைக்கும் இந்த ஆசா நிவாசியிலே பயணிப்பதாக நான் அறிந்தேன். இதில் ஆர்கே நகர் பகுதியை சார்ந்த குழுக்கள் இருந்தால் கையை உயர்த்துங்கள், கரவொலியை எழுப்புங்கள். இன்னும் இருக்கின்றீர்கள், மகிழ்ச்சி.
மகிழ்ச்சி. இந்த குழுக்களுடைய வளர்ச்சி யாருடைய காலத்தில்? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய காலத்தில் என்றால் அது மிகையாகாது. 72 மணி நேரம் நின்ற இடத்தில் சுயநிதியை வழங்கி குழுக்களோடு இணைந்து புகைப்படம் எடுத்து அந்த மேடையில் இருந்து இறங்குவதற்கு முன்பாக அவர்களுக்கு புகைப்படத்தை வழங்கி அவர்களை ஊக்குவித்த ஒரு தலைவர் இருப்பார் என்றால் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் என்றால் மிகையாகாது. துணை முதல்வராக இருந்த காலத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் அவர் முதலில் செய்த பணி 2700 கோடி ரூபாய் சுய உதவி குழுவினுடைய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்த ஒரு முதல்வர் நம்முடைய முதல்வர். வாங்கிய கடனை தள்ளுபடி செய்தார். ஆனால் இந்த மகளுடைய முன்னேற்றத்திற்கு மேற்கொண்டு பணியாற்ற வேண்டும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட 6500 கோடி ரூபாயை இந்த ஆண்டு கடனாக பெற்றுத்தந்து உங்கள் தொழிலை உங்கள் குடும்பத்தை வளமாக்குவேன் என்று சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கின்றார். அவர் மீண்டும் வந்தால்தான் மகளிருடைய வாழ்க்கை தரம் உயரும், மகளிருடைய முன்னேற்றம் பெருமளவு பெருகும். ஆகவே உங்களுடைய அன்பு கரங்களின் ஆதரவு என்றும் எங்கள் முதல்வருடைய கரங்களை பற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.